பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசியிலேயே கேது பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், கலஸ்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6-10-2024 அன்று புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் 9-10-2024 அன்று குரு பகவான் வக்கர பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் 14-10-2024 அன்று சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் 18-10-2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் 23-10-2024 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். 25-10-2024 அன்று புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் எதிலும் பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. தந்தை வழி உறவினர்களால் வீண் விரயம் உண்டாகும். ஆனாலும் பண வரவு கணிசமாக உயரும். 6-10-2024 அன்று புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானின் அருளால் வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபடலாம். அனுகூலமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உள்ளது. புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். உங்கள் முயற்சிக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள். மற்றும் 9-10-2024 அன்று குரு பகவான் வக்ர பெயர்ச்சி அடைவதால் பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆனால் கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் வேலை பளு அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் சந்திக்கலாம். பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் சற்று இழுபறியாகவே இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஈடுபடலாம். உங்கள் ராசிக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். உறவினர்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மாதத்தின் மத்தியில் அதாவது 14-10-2024 அன்று சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் இந்த மாதத்தின் மத்தியில் வீண் பிரச்சனைகளால் மனக்குழப்பம் ஏற்படலாம். பயணங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். 18-10-2024 அன்று சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து அதாவது உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் அலங்கரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் கேது பகவானின் அருளால் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம். யோசித்து செய்யும் காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டு பிறகு கையெழுத்திடுவது ரொம்பவும் நல்லது.
அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாதத்தின் இறுதியில், அதாவது 23/10/2024 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் அனுசரித்து போவது எல்லா வகைகளிலும் நல்லது. கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். ஒரு சில அவசர முடிவுகளால் முக்கிய நபர்களின் நட்பை இழக்க நேரிடும். கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் ஒரு சில அவசர முடிவுகளால் முக்கிய நபர்களின் நட்பை இழக்க நேரிடும். நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். 25/10/2024 அன்று புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலையே காணப்படும். உங்கள் அன்றாட தேவைகள் அதிகரிக்கும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல் ஏற்படும். பெற்றோர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். உடல் தொந்தரவு காரணமாக மருத்துவர்களிடம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். திட்டமிட்ட பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். வியாபாரத்தில் சிக்கலின்றி இருக்க முடியும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேது பகவானும் சூரிய பகவானும் மாதத்தின் தொடக்கத்தில் இணைந்திருப்பதால் முன்னோர்கள் வழிபாடு திருப்தி தருவதாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ராகு பகவானின் அருளால் நண்பர்களின் சுய ரூபம் தெரியும். கூட்டு தொழிலில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் எந்த விதமான சங்கடம் உங்களுக்கு வந்தாலும் அவை வந்த வழியே தெரியாமல் போய்விடும். உங்களது செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை விலகும். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தடைப்பட்டு வந்த வேலை ஒவ்வொன்றாக நடைபெறும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். உங்களுடைய தொழில் ரகசியங்கள் எதையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம். உங்களுடைய வருமானம் பல வழிகளிலும் உயர ஆரம்பிக்க போகிறது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற அக்டோபர் மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. குரு பகவானின் பார்வையால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். உங்களது திறமை இப்பொழுது வெளிப்பட போகிறது. ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் திரும்பி பார்த்திடும் வகையில் உங்களது நிலை உயரும். செல்வாக்கும் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்க தொடங்கும். எதிர்பார்த்து வந்த தகவல் வரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்தவர்களுக்கு தெய்வ அருளால் நல்ல தகவல் கிடைக்கும். ராசிநாதன் புதன் பகவானால் புதிய இடம் வாங்குவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் பெறுவது என்பதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த மாதத்தில் ஒப்படைக்க வேண்டாம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் வேலை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கும். பொதுவாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான மாதமாக அமையப் போகிறது. சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற அக்டோபர் மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதனால் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். வெளியூர் பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருமானம் உயரும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும். சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே கவனமாக இருங்கள். கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். புதிய முதலீடு செய்வதற்கு முன் பல முறை நன்றாக யோசித்து அதன் பிறகு செய்வது நல்லது. குரு பகவானின் பார்வைகளால் உங்கள் தடைகளை தவிடுபொடியாக்கிடும். இதனால் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். புதிய சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது நிறைவேறும். ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் உறவுகள் உங்களை தேடி வரும் நிலை உண்டாகும். நன்மை அதிகரிக்கும். புதிய நண்பர்களிடம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும்.
வழக்கமான வேலைகளை எல்லாம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் என்பதால் அதில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள். உத்தியோகத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சனீஸ்வர பகவானை வழிபட வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும், நன்மைகள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.